ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸிலிருந்து ஈரோடு தமிழன்பனில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஸோ அதே கொஷின் தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஸோ விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஸோ அதுக்கடுத்து தான் சிற்பியிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் யாருன்னா சிற்பி. ஸோ வானம்பாடி இயக்க கவிஞர்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர் யாருன்னா சிற்பி. ஸோ அதுக்கடுத்து தான் நூலில் கொடுத்துட்டு சில ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. நாவல் பழம் என்ற ஒரு நூலின் ஆசிரியர் யாருன்னா நா காமராசன். நாவல் பழம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நா காமராசன். நந்தவன நாட்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மு மேத்தா. நந்தவன நாட்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மு மேத்தா. நிலவுப்பூ என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சிற்பி தான் வருவார். நிலவுப்பூ என்ற ஒரு நூலின் ஆசிரியர் யாருன்னா சிற்பி. ஊமை வெயில் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஊமை வெயில் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டதுன்னா கோவையில் செயல்பட்டிருக்கும். வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டதுன்னா கோவை. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுனா ஒரு கிராமத்து நதி. ஸோ சிற்பியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா ஒரு கிராமத்து நதி தான் சாகித்ய அகாதமி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் சில நூல் கொடுத்துட்டு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையனுடைய நூல் எதுனா புரட்சி முழக்கம். புரட்சி முழக்கம் என்ற ஒரு நூல் எழுதியவர் யாருன்னா சாலை இளந்திரையன். சிற்பியுடைய நூல் எதுன்னு பார்த்தோம்னா சிரித்த முத்துக்கள். சிரித்த முத்துக்கள் என்ற ஒரு நூல் எழுதியவர் யாருன்னா சிற்பி. ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா இமயம் எங்கள் காலடியில். இமயம் எங்கள் காலடியில் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா ஆலந்தூர் மோகனரங்கன். அப்துல் ரகுமான். அப்துல் ரகுமான் எழுதியது தான் நேயர் விருப்பம். ஸோ அப்துல் ரகுமான் வந்து நேயர் விருப்பம் என்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் மு மேத்தாவிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுப்பை இயற்றியவர் யாருன்னா மு மேத்தா தான். கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை எழுதியவர் யாருன்னா மு மேத்தா. கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ மு மேத்தாவுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. மு மேத்தா எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எழுதிய நூல்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்ணீர் பூக்கள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா மு மேத்தா தான். நடந்த நாடகம் என்ற நூல் எழுதி வரும் மு மேத்தா தான். ஊர்வலம் என்ற நூல் எழுதி வருமே மு மேத்தா தான். தண்ணீர் தேசம் இது வந்து வைரமுத்து எழுதியிருப்பார். அப்போ கண்ணீர் பூக்கள், நடந்த நாடகம், ஊர்வலம் இது எல்லாம் மு மேத்தா எழுதிய நூல் தான். தண்ணீர் தேசம் என்பது வைரமுத்து எழுதியிருப்பார். ஸோ அதுதான் அதில் பொருந்தாதது. மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுனா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ அதுக்கு அடுத்தது தரும சிவராமலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாருன்னா தரும சிவராமு. தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாருன்னா தரும சிவராமு. ஸோ இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர் ஆவார். ஸோ இலங்கையில் பிறந்த ஒரு தமிழ் கவிஞர் யாருன்னா தரும சிவராமு மட்டும்தான் வருவார். மீதி எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டில் தான் பிறந்திருப்பாங்க. இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர் யாருன்னா தரும சிவராமு. ஸோ எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யாருன்னா தரும சிவராமு தான் எழுதியிருப்பார். எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யாருன்னா தரும சிவராமு. ஸோ அவ்வளோதான். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.